ஹாய் எவ்ரி ஒன். நாம் இன்னைக்கு கூகுள் குரோமோட பெஸ்ட் 5 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் எந்த ஒரு ப்ரௌசர்லேயுமே நீங்கள் பார்க்குறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது என்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெப் ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்ளிகேஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி உங்கள் கூகுள் குரோமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து VPN நம்மளோட கூகுள் குரோமில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சர்ச் பாக்ஸில் VPN ஃபார் கூகுள் குரோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். அதில் வந்து சர்ச் ரிசல்ட்டில் ப்ரீ VPN ZenMate அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஆட் டு கூகுள் குரோம் செலக்ட் பண்ணி வச்சுது. அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கூகுள் குரோமில் அது ஆட் ஆகிடும். நம்ம அதை எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐக்கான் இருக்குது. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் ZenMate செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் அதோட சென்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா VPN வந்து எனேபிள் ஆகிடும். அவ்வளோதான். ரெண்டாவது அமேசிங் ஃபீச்சர் என்னென்னா நம்மளோட கூகுள் குரோமில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற புக் மார்க்ஸ், ஹிஸ்ட்ரி, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே கூகுள் அக்கௌண்டோட சிங்க் ஆகிடும். ஒருவேளை கூகுள் குரோம் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் இல்லை கம்ப்யூட்டர் OS ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம அதே டேட்டாவை கூகுள் குரோமில் மறுபடியும் எடுத்துக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்புறம் டேன் அண்ட் சிங்க் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் உங்களோட மெயில் ஐடியை இதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட மெயில் ஐடியை கொடுக்குறேன். உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அதை எஸ் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் டேன் அண்ட் சிங்கில் எஸ்ஐஎம்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் வந்து ஆனில் இருக்குது. இனி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் கூகுளில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய செட்டிங்ஸில் உள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் மேனேஜ் வாட் யூஸிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதை கஸ்டமைஸ் சிங்கில் கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேர்ட் ஃபீச்சர் என்னென்னா கூகுள் குரோமில் மட்டுமே இருக்கக்கூடிய ஃபீச்சர். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு வெப் பேஜையும் ஈஸியாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஒரு நியூஸ் சைட் வந்து போகிறேன். அதில் ஒரு நியூஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி எடுத்த அப்புறம் ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுக்கலாம். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி சேவ் அஸ் PDF கொடுத்துக்கோங்க. அப்புறம் மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ஆகிடுச்சிது. இனி சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ எந்த லொக்கேஷனுங்கிறத செலக்ட் பண்ணி என்ன நேமுங்கிறத நம்மளே கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நான் அதோட நேம்லேயே கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக PDF-ஆக கன்வெர்ட் ஆகிடுச்சிது. நாலாவது கூகுள் குரோமில் ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமை ஈஸியாக கால்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோட அட்ரஸ் பாரில் உங்களுக்கு எந்த நம்பரை வந்து கால்குலேட் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். நான் இப்போ கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். 50 × 20,000 50 × 100 50 + 20 70. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. அடுத்த ஒரு அமேசிங்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமை வீடியோ பிளேயராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் குரோமில் நீங்கள் என்ன வீடியோவை ப்ளே பண்ணணுமோ அதை அப்படியே வந்து காப்பி பண்ணி அதோட அட்ரஸ் பாரில் போட்டுட்டு என்டர் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருக்கும். இது என்னென்ன ஃபார்மெட்லாம் ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AVI, MOV, MP4, MP3, MKV, OGV, வேவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மெட்டை நீங்கள் இதில் ப்ளே பண்ணி ஜாலியாக ரசித்து கேட்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு சூப்பரான டாபிக்கோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.